எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான vlog உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னா, நம்ம நாமக்கல் மாவட்டத்துல வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியால 15 குடும்பம் இருக்காங்க. எல்லாருடைய ஒர்க்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல யூஸ் பண்ற விளக்குமாறு இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து செய்யறதா இவங்களுடைய ஒர்க்கேவாமா. எப்படி நாங்க இந்த இடத்த கண்டுபிடிச்சோம்னா, ராசிபுரம்ல ஈவெண்ட்டுக்காக வந்தோம். அப்படியே வழி மாதிரி நாமக்கல் வரைக்கும் வந்துட்டோம். ரொம்ப தூரம்லாம் இல்லை, நாமக்கலுடைய ஸ்டார்டிங்ல வச்சுக்கோங்களேன். இங்க நாங்க வந்துட்டு சரி கட் ரோட்ல வளைஞ்சிடலாம்னு பார்த்தா எல்லார் வீட்லயுமே வந்து விளக்குமாறு உட்காந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் எல்லாரும் இதே ஒர்க் அப் பண்றாங்க, போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இறங்கி வந்தாச்சு. வாங்க அவங்க கிட்டே போய் பேசலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஏரியா பேர் சொல்லுங்க. இந்த ஊர் பேர் வந்து கெண்டி ரங்கமநாயக்கன் ஊருங்க. ராசிபுரம் வட்டம், நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குங்க. ஓகே, இங்க எல்லாரோட ஒர்க்ல வந்து விளக்குமாறு இதே தாங்க. ஒரு 15 குடும்பம் செஞ்சுட்டு இருக்கோம் கூலி தொழில. ஓகே, ஆனா இந்த இது பேர் என்னன்னா, இது ஈச்சம் பில்லுங்க. ஈச்சம் பில்லு. ஆமாங்க. ஓகே ஓகே ஓகே. ஆந்திரால இருந்து வந்துட்டு இருக்கு. நம்ம ஊர்ல கிடையாது. இல்லைங்க. இது என்னன்னா ப்ராசஸ் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்க. இது மலைப்பகுதியில விளையுங்க. ஓகேமா. அது விலைக்கு வாங்கி நான் கட்டி அப்படியே வியாபாரம் பண்ணிடுவேன். நீங்க வந்து கட்டா வாங்கிப்பீங்க. ஆமாங்க. அத காய வைப்பீங்களா என்ன பண்ணுவீங்க? இல்லைங்க, அங்கேயே காய போட்டு சொன்ன கடந்து கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே. அதை எடுத்துட்டு வந்து நாங்க வியாபாரம் பண்ணிடுவோம். ஒரு நாளைக்கு எத்தனை விளக்குமாறு? 100 விளக்குமாறு கட்டுறாங்க. ஒரு நாளைக்கு 100 கட்டிடுவீங்களா? இதுல இருக்க சிரமம்னா என்ன சொல்றீங்க? சிரமம்னா எல்லாமே சிரமம் தாங்க. எப்படி சொல்றது? அது கரெக்ட் தான். இப்போ ஒரு வேலையிலயும் ஒரு கஷ்டம். ஆமா ஆமா. அந்த மாதிரி எங்களுக்கு பழகி போச்சுங்க. எத்தனை வருஷமா செய்வீங்க? நாங்க ஒரு 20 வருஷமா செய்வோம். இங்க இந்த 20 ஃபேமிலி இதேதான் வரும். உங்களுக்கு வீடு இங்கேதான்? ஆமாங்க. இப்போ நீங்க இந்த விளக்குமாறுலாம் யாருக்கு கொடுப்பீங்க? கடைக்கு சேல்ஸ் கொடுப்போங்க, சந்தைக்கு விற்கிறவங்களுக்கு கொடுப்போம், அப்புறம் சில்லறையிலையும் வியாபாரம் பண்ணுவோம். அவங்க கிட்ட வாங்குறதுக்கு உங்க கிட்ட வாங்குறதுக்கு ஏதாவது வித்தியாசம் வருமா? வித்தியாசம்னாங்க, சந்தையில் வாங்குறது 4 பில்லு கம்மியா இருக்கும். நம்ம கிட்ட எடுத்து 4 பில்லு எச்சா இருக்கு. லைஃப் எச்சா வரும். வேற ஒண்ணு எப்படி கம்மியா இருக்கும்? கம்மியா இருக்குன்னா இந்த அளவு கம்மியா இருக்கு. கம்மியா வச்சு குத்துறீங்க? அப்படியே இருக்கும். அப்புறம் அந்த ரேட்டு கேட்கறாங்க, அப்புறம் அது மாதிரி தானே கட்டி ஆகும். பாத்துக்கலாம். இது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆமா, நம்ம வந்து பிரைஸ்ல காம்ப்ரமைஸ் பண்ணா குவான்டிட்டிலையும் குவாலிட்டிலையும் கண்டிப்பா காம்ப்ரமைஸ் ஆகும். அது எந்த ப்ராடக்ட்னாலும் சரி. அக்கா வந்து இங்க இன்னொரு ஒர்க் பண்றாங்க. இது நீங்க என்ன பண்றீங்க? நாங்க அலப்படம் மடிக்கிறீங்க. அந்த ஸ்டார்டிங் எட்ஜ்ல வரதா? ஓகே ஓகே. நீங்க அந்த ஒர்க் பண்ணுவீங்க. நீங்க வந்து ஃபுல்லா இந்த ஒர்க் லைன் போட்டு கட்டிடுவீங்க. அந்த நான் ஒன்னு கட்டி காட்டுறேன், பார்க்கவா? கட்டுங்க. அதுக்கு என்ன? அது அந்த தொழில்காரங்க வரும்ல. ஆனா கொஞ்சம் உதவி பண்ணுங்களா? நீங்க புடிங்க. கேட்டுங்க. அண்ணா வேகத்துக்கெல்லாம் பண்ணவே முடியாது. பெரியவங்க 2 பேரும் பேக். ரொம்ப கஷ்டங்க. இதெல்லாம் டெய்லி பண்ணா இங்க வலிக்கும், இங்க வலிக்கும், இங்க வலிக்கும். ஆனா ஒண்ணு கூட என்னால கட்ட முடியல. குடும்பம் 3 தலைமுறையா மூணு தலைமுறையா இப்ப
இப்ப எங்க தலைமுறைக்கு போச்சு, எங்க பேரம்மா தலைமுறையும் இப்ப நடக்குது. ஆஹா. எல்லாம் இதே தான் செய்வோம். ஆந்திராவில இருந்து ரோடு வருவோம். அப்புறம் எங்கிருந்து எடுத்துக்குவோம், எங்க இருந்த பிள்ளை அங்க எடுத்துக்குவோம், கொல்லிமலையில எடுத்துக்குவோம். யார் வந்தாலும் லோக்கல் கொடுப்போம், கைக்காரன் கொடுப்போம், கேட்கறவங்க கொடுப்போம், சந்தைக்கு போவாங்க. அவங்க கொடுப்பீங்க. எல்லாம் சரி. சரி, லோக்கல்ல கேக்குறாங்கன்னா எவ்வளவு கொடுப்பீங்க? லோக்கல்ல 75 வளர்த்தி கூட 60 வியாபாரக்காரங்க அவங்க எடுத்துட்டு போய் எவ்வளவோ விற்கிறாங்க. அவங்க சௌகரியாது ஆகும், அவங்களுக்கு 10 ரூபா வேணுமில்ல, அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் அப்போ கட்டாதான் அப்படி சுமையாகவும் எடுத்துட்டு போவாங்க. லோக்கல்ல கொடுத்துட்டு நாங்களும் செய்வோம். தாத்தாவும் சேர்ந்து செய்வீங்க. செய்வோம். பசங்க இருக்கிறாங்க, இது ஒரு பேர, அந்த மந்தினத்தை ஒரு பேர, அங்க போனீங்க தென்னாமாட்டு அது வடக்காலாது அது ஒரு பேர, இங்க கட்டுறாங்க அவங்க ஒரு மகன் தான், அவங்க அண்ணன் இருக்கிறேன், எங்க பையன் நாம் கல்வி இருக்கிறேன். வெளியே தோணி எடுத்துட்டு அங்கேயே இதோட விஷயமா இருக்கிறேன். மறுபடியும் நான் மகன் மகன் இருக்கிறேன். நாங்கள் என்ன போலீஸ்காரங்க பக்கத்துலேயே இருக்கிறாங்க. நம்மளாம் வந்து வீட்டுக்கு விளக்குமாறு வேணும்னா சந்தைக்கு போயிட்டு ஒரு 80 ரூபா 100 ரூபா சொல்றாங்களா, வாங்கிட்டு வந்தோமா, யூஸ் பண்ணோமா, தூக்கி போட்டு நெக்ஸ்ட் வாங்கினோமா அப்படின்னு வந்து போயிடுவோம். ஆனா விளக்குமாறு செய்யறதுக்கே 15 குடும்பம் இங்க பாருங்களேன், இந்த ஏரியா அங்க வந்து ஸ்டார்ட் ஆகுது. இவ்வளவு தூரம் இங்க ஃபுல்லாவே வந்து இதுதான் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது நல்லா இருக்கு. இதுக்காக இவ்வளவு பேர் வந்து ஒர்க் பண்றாங்க. அது விளக்குமாறு ஒரு 80 ரூபா 50 ரூபா விஷயம் அப்படின்னாலும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எஃபர்ட்ஸ் வேலை இவ்வளோ அப்படின்றது வந்து தெரியும் போது நல்லா இருக்கு. ரெண்டு ஃபார் 150 ருபீஸ் செய்யறவங்க கிட்டே டைரக்டா வந்து வாங்கியாச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.